இதுல இன்னொன்னு என்னன்னா, முக்கிய பிரச்சனையா இது எதுல சொல்றாங்கன்னா, இந்த இட ஒதுக்கீடு தான். அவங்க கேட்டது, நாங்க கேட்ட இடத்துல நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே ஒரு இடத்த பார்த்து குறுகிய இடமா பார்த்து கொடுக்குறீங்க. அந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல நெருக்கடி அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த மெயின் இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் காவல்துறை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, காவல்துறையே காரணம். காவல்துறை கேட்ட இடத்த கொடுக்கல. இது எல்லா கட்சிக்குமே காவல்துறை பண்றதுதான். அவங்க ஒரு இடம் கேட்பாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காவல்துறையே வச்சுக்கலாம். இவங்க கேட்ட இடம் உழவர் சந்தை ஒண்ணு, அப்புறம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா ஒண்ணு. ஆனா அது கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு இவங்க வாதம். ஆனா காவல்துறை கொடுத்த இடம் வேலுச்சாமிபுரம். அது சின்ன குறுகிய இடம்லாம் சொல்லவே முடியாது. அது 80 அடி சாலை, 40 80 அடி சாலை, ஈரோடு டு கரூர் கனெக்ட் பண்ற ரோடு. சரிங்களா? சரி, இது ரொம்ப ஒரு குறுகிய சாலையாவே இருக்கட்டும். உங்களுக்கு விசாலமான 8 வழிச்சாலை கொடுத்துட்டா மட்டும் நீங்க கரெக்டா வந்துட்டு போயிருவீங்களா? அந்த ராணுவ கட்டுப்பாடு மாதிரி மார்ச் பாஸ்ல வந்துட்டு போயிருவீங்களா? நம்ம ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு 8 வழிச்சாலை இல்லைன்னா ஒரு பெரிய ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி அப்படி ஒரு பொட்டல் காடு அப்படியே பிளைனா இருக்க இடத்த கொடுத்துட்டா ஒழுக்கமா வந்துட்டு போயிருவீங்களா? நியாயமா சொல்லணும். ஒழுக்கமா வந்துட்டு போயிருவீங்களா? மாநாடுல என்ன பண்ணீங்க? எத்தனை ஏக்கர் அது? எத்தனை ஏக்கர் நிலம் அது? எதெல்லாம் நிக்குதோ அது மேலலாம் ஏறினா. நீங்க நிப்பாட்டி வச்சிருந்த லைட்டு மேல ஏறினா, நீங்க நிப்பாட்டி வச்சிருந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறினா, நீங்க வச்சிருந்த கரண்ட் கம்பத்து மேல ஏறினா. ஒரு கரண்ட் கம்பத்தை கூட உங்களால நட்டு சரியா நிப்பாட்ட வைக்க முடியல. எதெல்லாம் கிடைக்குதோ அது மேலலாம் ஏறினா. அவன் ஏறக்கூடாதுன்னு நீங்க கிரீஸ போட்டீங்க. அதை விட ஒரு ஒடுக்குமுறை வேற எந்த கட்சியுமே பண்ணதே இல்லை. நீ காவல்துறை மேல ஒரு குறை சொல்றதுக்கு முன்னாடி தான் ஒழுக்கமா, தான் ஒழுங்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். சரி, இந்த இடத்துல ஒரு குறுகிய சாலை, நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பைபாஸ்ல எல்லாம் பார்த்தோமே, பைபாஸ் பெரிய சாலை, அதுல ஒழுக்கமா வரலாம்ல. அதுல உங்களுக்கு புரோட்டோகால் படி உங்களுக்கு ஒரு இந்த வழியில நீங்க போய்க்கலாம்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒழுக்கமா வரலாம்ல. பின்னாடியே பைக்ல ஒருத்தன், அப்பவே விஜய் அப்படியே ஒருத்தன் பின்னாடி பைக்ல பின்னாடி ஏறிக்கிட்டே போட்டோ எடுக்கிறான். வண்டி அப்பயே உடனே நிறுத்தி, போ, இப்படி வராது போ, அப்படி போ, இந்த பக்கம் வராது போ அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்? அதை ரசிக்கிறது. அது ரசிக்கிறது, அந்த போதை அப்படியே நம்மள ஆஹா எப்படி வெறித்தனமா நம்மளை பாக்குறான் பார், அதுதான் போதை. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே பைக்ல 4 பேர் விழுகிறாங்க. இதுக்கும் திமுக தான் காரணம். அங்க இருந்து எவனோ உண்டிகோல் அடிச்சிருப்பான், இதுக்கும் திமுக தான் காரணம்.